அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜின் வசியம் பாகம் 22ல் மெஹர்நேசா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஜின்னை, பெண் ஜின்னை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஜின்னை எப்படி வசியம் பண்ணி பிடிக்கலாம், அதை பிடிச்சி என்னென்ன வேலைகள் செய்யலாம், என்னென்ன வேலைகளுக்கு பயன்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜின்னானது அதிர்ஷ்டங்கள், வெகுமதிகள், பரிசுகள் மற்றும் அனாமத்து வரவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலாகும். அது மட்டுமல்ல, நிகழ்வுகளை முன்கணிக்கும். ஒரு நிகழ்வு நடக்கப் போகுதுன்னா அந்த நிகழ்வை முன்னமே கணிக்கக்கூடிய ஒரு திறனை கொண்ட ஒரு அற்புதமான ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். இது லாட்டரி, ஷேர் மார்க்கெட், ஹிப்னாடிச துறைகளிலும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாகும். லாட்டரியை பொறுத்தளவில் லாட்டரி அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் இந்த ஆற்றலை பயன்படுத்திக்கலாம். அதாவது இந்த லாட்டரியை பொறுத்தளவில் இந்த ஆற்றல் எப்படி வேலை செய்யணும்னா, பெரும்பாலும் இந்த ஆற்றல் கனவுல தான் நம்பர்களை கொடுக்கும். ஆரம்ப காலங்களில் 4 நம்பர்களை கொடுக்கும். காலங்கள் கொஞ்சம் கடரும் போது 6 நம்பர்களை கொடுக்கும். அந்த ஒரு நம்பர் நமக்கு இரவு நேரங்களில் கனவுகளில் தான் அந்த நம்பர்களை கொடுக்கும். பெரும்பாலும் இந்த தேவதை இந்த ஜின்னானது கனவுகளில் தான் வரும். நேரடியாக தோன்றி காட்சி அளிக்காது. கனவுல தான் இந்த தேவதை தோன்றி காட்சி அளிக்கும். மேலும் இது பெரும்பாலும் அந்தந்த துறைகளில் அறிவு சார்ந்த நிலையில், அதாவது நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு இந்த நிபுணத்துவம் பெற்றவர்களும் தேவதையை வச்சு ஒரு 80% ஒரு 90% வரையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக காரியத்தை நம்ம அனுகூலப்படுத்தலாம். சரி, நம்ம இன்னும் அந்த ஜின்னை எப்படி பிடிக்கலாம், அழைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். அதாவது வியாழக்கிழமை நடுநிசி வேலையில் மேற்கு முகமாக இருளான அறையில் இருந்து ஒரு அமைதியாக, நமக்கு சௌரியமான அறையாக இருக்கணும், சத்தங்கள் இருக்கக்கூடாது. அல்லது நீங்கள் கடற்கரையும் ஒரு சிறந்த இடமாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துல நீங்கள் பண்ணாங்களோ அமைதியான இடமா, ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் அழைக்கணும் நடுநிசி வேலையில். இதுக்கு முக்கியமான படையல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொரிச்ச நாட்டுக்கோழி. கட்டாயம் பொரிச்ச நாட்டுக்கோழி காலம்பூரா வச்சு வரணும். அதாவது மற்ற படையல்கள், ஜின்னுக்குரிய படையல்கள் வைப்போம், ஆனால் ரெகுலராகவே பொரிச்ச நாட்டுக்கோழி வச்சு ஆகணும். அப்போ தான் இந்த ஜின்னு சரியாக அது வச்சு ஆகணும். அது ஒரு கோட்பாடு. அதில் ஒன்றும் மாற்றம். அது நேரடியாக வரும்போது நான் எப்படின்னு விளக்கங்கள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து பெரிடாட் அப்படிங்கிற படிகம், அதாவது கிரிசோலைட் அப்படிங்கிற படிகங்கிறது ஒரு தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் அல்லது வெள்ளியில், இந்த மாதிரி உள்ள இதில் ஐம்பொன்னில் இதுலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு அந்த கல்லை, கிரிசோலைட்டு கல்லை, அந்த படிகத்தை அதில் புதைஞ்சு அதில் தான் நம்ம பண்ணணும். மற்றபடி பொம்மை அப்படிலாம் அந்த ஜின்ன கோட்பாடுலாம் பொம்மைகள் இறங்குற வாய்ப்பு இல்லை. இது நமக்கு அந்த கல்லில் படிக மோதிரத்தில் தான் அதை ஒப்பந்தம் பண்ணணும். பெரும்பாலும் ஜின்னுகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜின்னுகளை நம்ம பிடிக்க முடியும். அது மாதிரி நம்ம அந்த ஒப்பந்தத்தில் மோதிரத்தில் தான் அந்த கல் பதிந்த மோதிரத்தில் பெரும்பாலும் தங்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற வெள்ளி, மற்றது பிளாட்டினம், வெள்ளி எல்லாமே வரும். இருந்தாலும் தங்கம் கொஞ்சம் சிறந்த உலோகம் இந்த ஜின்னுக்கு. அதனால் காப்பர் உலோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஜின்னுக்கு உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், தங்கம், இது 2 தான் இதற்குரிய உலோகம். அதனால் நீங்கள் தங்கத்தில் இந்த கல்லை புதைஞ்சு நீங்கள் அதை பூஜையில் வச்சு இது பண்ணணும். மற்றபடி ஜின்னுக்குரிய படையல்கள், அதுக்கு அடுத்து இது வாசனை அத்தர்கள், வாசனை திரவியங்கள் நம்ம இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த ஜின்னை அழைக்கணும். அப்போ அழைச்சோம்னா தான் அந்த ஜின்னு நமக்கு தேவையான வேலைகளை பண்ணி கொடுக்கும். இந்த மோதிரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னா, நம்ம ஒரு சுத்தபத்தமாக வச்சு நம்ம மோதிர விரலில் போடலாம். வலது கை இந்த மோதிர விரலில் போடணும்.
அப்படி தான் போட்டு இது பண்ணிக்கணும். இப்படி கன்னத்தை தேய்ச்சோம்னா நமக்கு வந்து இதாகும். இப்படி தேய்ச்சோம்னா நமக்கு வந்து அந்த வேலைகள் வந்து நமக்கு சாதகமாக வந்து அது முடிச்சு கொடுக்கும். மற்றபடி இந்த கிப்னாடிச வேலையிலையும் வந்து ஒரு சிறந்த ஜின்னு. அதாவது சொன்னேன் பாருங்க, அதாவது நமக்கு எதிர்பாலினத்தை வந்து நம்ம அவங்களோட எதிர்பாலினத்துக்காரவங்களை வந்து நம்ம வலது கண்ணை பார்த்தோம்னா அவங்கள வந்து ஒரு பாலியல் கிளர்ச்சிகளை தூண்டி ஒரு ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்ட திறன் கொண்ட ஒரு ஆற்றல். அதனால் வந்து இது ஒரு பக்க விளைவுன்னு கூட சொல்லலாம் இதை. ஏன் அப்படின்னா ஒரு நம்ம யதார்த்தமாக பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கிளர்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் இதுதான். அதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நான் வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து நேரடியாக நீங்கள் வரும்போது நான் வந்து அதை தெளிவுபடுத்துகிறேன். அதனால் வந்து இப்போதைக்கு வீடியோவில் வந்து லென்த்தாக போகும். அதனால் வந்து நீங்கள் நேரடியாக வரும்போது நான் தெளிவுபடுத்துகிறேன். அடுத்து கிரகங்களை பொறுத்தளவில் வந்து சுக்கிர கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற சக்தி. ஹார்மோனை பொறுத்தளவுக்கு, அதாவது கிரகங்களை பொறுத்தளவுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற சக்தி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனித உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களை பொறுத்தளவில் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோனோட நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆற்றல் இது. அவ்வளோதான். ஓரளவுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியிருக்கேன்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம், இதுக்குரிய நிறம் கோல்டன் ஆரஞ்சு. ஏன்னா இதனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா அது கோல்டன் ஆரஞ்சு, அந்த கலருக்கு இதுக்கு உள்ள ராசி கலர். ஓரளவுக்கு இதை தெளிவுபடுத்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உள்நாட்டவர்கள் வந்து ஃபோனில் நேரடியாக வந்து பார்க்கலாம். அடுத்து வெளிநாட்டவர்கள் வந்து வாட்ஸ்அப்பு மற்ற டெக்ஸ்ட்டில் வந்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றும் இந்த ஆற்றல் வந்து இன்னொரு விஷயம், இந்த ஆற்றல் வந்து பெரும்பாலும் நேரடியாக வருவதாக நான் அறியப்படலை. அது வந்து கனவுல தான் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குது. பெரும்பாலும் வந்து இந்த ஆற்றல் வந்து கனவுகளில் தான் வந்து காட்சி கொடுப்பதாக நமக்கு அறியப்படுறேன். அது மட்டுமல்ல, ரொம்ப அழகான தேவதை கனவுல தான் வரும். அதாவது சொர்க்கத்தில் வந்து சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு கூர்லின் அப்படிங்கிற தேவதைகளை, அந்த கூர்லின் அப்படிங்கிற கன்னிகளை சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகான கண் விரிந்த கண்கள், திராட்சை போன்ற உதடுகள் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு அழகை வந்து அந்த அளவுக்கு அந்த தேவதைகளை வர்ணிக்கக்கூடிய அழகுக்கு இந்த ஜின்னு வரும். ஏன்னா ஜின்னுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும், அவலட்சணமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லா ஜின்னுமே அவலட்சணம் கிடையாது, எல்லா ஜின்னுமே விகாரமான ஜின்னுகள் கிடையாது. அழகான ஜின்னுகள் இருக்குது. அது மாதிரி வந்து குடும்பத்தை பாதிக்காத ஜின்னுகள் இருக்குது. எல்லா ஜின்னுகளுமே வந்து மனிதர்களை சபிக்கும், பாதிக்கும், அழிக்கும், அது மாதிரி வந்து நம்ம அடிமைப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது மாதிரி இதில் நல்ல விதமான ஜின்னுகளும் இருக்குது, கெட்ட விதமான ஜின்னுகள் இருக்குது, பல வர்க்கங்கள் இருக்குது. அதை பற்றி பேசணும்னா நீண்டுக்கிட்டே போயிடும். அதனால் வந்து அதெல்லாம் வந்து நேரடியாக கலந்தாய்வு பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றும் இந்த ஆற்றலை பயன்படுத்தி சமூகத்திற்கோ அல்லது இயற்கைக்கோ குந்தகம் இல்லாமல் இதை பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மகிழ்ச்சி.